கணக்கு பாராமல் இருப்பானோ? கோபுரத்தை கட்டுறவன் கட்ட மனசு இருக்குது, ஆரம்பிக்கிறான், ஆனால் கணக்கு போடல. எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன ஆக போகுது, எவ்வளோ செலவாக போகுது, இந்த இவ்வளவு செலவையும் நான் எப்படி சந்திக்க போகிறேன், எப்படி அது வரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட ஒரு ஐடியா இல்லாமல் கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் போனால் பரியாசத்துக்குரிய ஆளாக மாறிடலாம். அதனால தான் முதல்ல பட்ஜெட்டை போடுறாங்க. ஆர்கிடெக்ட் டிசைனை போடுறாரு, அப்புறம் பட்ஜெட்டை போடுறாங்க, அப்புறம் இந்த பட்ஜெட்டை எப்படி சந்திக்க போகிறோன்ற டிஸ்கஷன் நடக்குது. எல்லாம் கணக்கு போட்டு தான் நுழையிறோம். அப்போ திருமண வாழ்க்கையில் எப்படி நுழையணுங்க? ஹலோ, திருமண வாழ்க்கை நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்களுக்கு சொல்கிறேன் நான், இன்னும் திருமணமாக போகிறவங்க நினச்சிங்க இப்போது, ஐயோ நல்ல காலம் வந்தேன் பிரதரிங்க, இதை கேட்காம போயிருந்தேன்னு என்ன ஆகிறதுன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள், வாலிபர்கள் திருமணமாகிறப்போர்கள் சொல்கிறேன், கணக்கு போடுங்க. என்ன கணக்கு போடணும்? இது பண்ணனா நாளைக்கு என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது. ரெடியா? அதுக்கு தகப்பனை தாயை விட்டுன்றதுக்கு ரெடியா? அவரில் அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு ரெடியா? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முதலாவது இடத்தை கொடுக்க ரெடியா? கொடுக்க ரெடி இல்லைன்னா அங்கே போய் கல்யாணத்தில் ஏதேனில் ஆதிமனம்னு பாடிட்டு, அந்த ஏதேனில் ஆதிமனத்தில் வேறு மாதிரி நடந்ததுங்க. தகப்பனையும் தாயை விட்டு அங்கே தான் சொன்னாங்க, ஆதிமனத்தில் தான். இங்கே வந்து எல்லாம் பாடுறது ஏதேனில் ஆதிமனம்னு பாடுறது, கடைசியில் அங்கே செய்தது ஒன்றும் செய்கிறது இல்லை. புருஷன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைஞ்சான். அன்னைக்கு இப்படி தான் இருக்கும் மேரேஜ்னு அவன் ஸ்டேட் பண்ணுறாங்க. கணவனுக்கு மனைவி வந்து கிடைச்சோன்னே அவன் சொல்கிறான், முதல் கணவன் உலகத்தில் சொல்கிறான், இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இதுதான் மேரேஜ் பிரின்சிபல். எல்லா திருமணங்களும் இப்படி தான் இருக்கும், அப்போ தான் செல்லுபடியாகும், வெற்றி பெறும்னு சொல்கிறான். அது செய்ய ஆயத்தமா? கணக்கு போட்டிங்களா? ஹலோ, இந்த கணக்கு போடாமல் நல்லா அழகாக ஒன்று பார்த்துட்டேங்க, சீக்கிரம் முடிச்சிடலான் இருக்கிறோம், இல்லைன்னா வேறு யாராவது கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட மாட்டாமல் இருந்தால் நல்லது, அது பாவம். முதல்ல கணக்கு போடுங்க. ஏன்னா கணக்கு போடாமல் அதில் நுழைஞ்சிட்டு, திருமணம் என்னன்னே தெரியாமல் நுழைஞ்சிட்டு, இன்னும் தகப்பன தாய்க்கு தான் முதலிடம், நண்பர்களுக்கு தான் முதலிடம், என் நண்பர் தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உலகத்தில் பரியாசத்துக்குரியவர்களாகிறீர்கள். திருமணம் தோல்வி அடையும், பிரிவிலையும் விவாகரத்துலேயும் போய் முடியும். 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுக்கு ஆளாவீர்கள். நான் சொல்கிறேன், கணக்கு போடுங்கள். நுழையத்துக்கு முன்னால் இருக்கிறீங்களா?